எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மொளகாத்தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். மொளகாத்தூள்னாலே ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்பா. எங்க அம்மா குடுத்து அனுப்பிடுவாங்க. இல்ல எங்க மாமியார் குடுத்துடுவாங்க. நான் எல்லாம் அரைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஏன் அப்படி சொல்றேன்னா, எப்பவும் அம்மா கிட்ட இல்ல மாமியார் கிட்ட கேட்டுட்டே இருக்கிறத விட, ஒரு முறை நம்மளே அரைச்சு வச்சுட்டோம்னா, ஒரு வருஷத்துக்கு யார்கிட்டயும் கேட்க வேண்டியது இருக்காது இல்லைங்களா? அதனால தான் அப்படி சொன்னேன். ஓகே, ஓகே. புரியுது. இனிமே யார்கிட்ட கேட்காதீங்க. நம்மளே வீட்ல ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மொளகாத்தூள் பார்க்கலாம். அது கூட என்னோட ரொட்டீன் விளாகும் இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. இது நாங்க சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவோம். இது நாங்க சின்ன வயசுல புக்குக்குள்ள வச்சுட்டு போனா, நல்லா படிப்பு ஏறிடும் மண்டைக்குள்ள அப்படின்னு நினைச்சு புக்கு ஃபுல்லா வச்சுட்டு போவோம். ஆனா புக்கு ப்ளூ ஆகுமே தவிர மண்டைக்குள்ள ஒண்ணும் படிப்பு ஏறாது. என்னவோ அந்த வயசுல அதெல்லாம் நினைச்சு பார்த்தா, இதெல்லாம் கூட பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு தோணும். அதெல்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த பூ வச்சு இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ரைஸ் தான் செய்ய போறேன். ஆனா வீடியோல காமிக்க போறது கிடையாது. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ட்ரை பண்றதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறது கிடையாது. ட்ரை பண்ணிட்டு நல்லா வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா அப்படியே வீடியோ எடுத்தேன். இந்த பூவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, சுடு தண்ணீல ஊற வச்சு, அந்த தண்ணி குடிச்சாலே போதும். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ட்டு நான் இன்னும் சர்ச் பண்ணல. இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் சர்ச் பண்ணல. ஒரு சைடு எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னொரு சைடு இந்த பூ யூஸ் பண்ணி ரைஸ் செஞ்சுட்டேன். உங்களுக்கு டவுட் இருக்கணுமே, ப்ளூ கலர்ல பூ யூஸ் பண்ணி நீங்க ரைஸ் செஞ்ச கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நானே கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ளூவா குடுத்து அனுப்பிச்சோம்னா பசங்க சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுனால. அதுக்காக தான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தா அது ப்ளூவாவே இருந்திருக்கும். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணவே அது புதினா ரைஸ் மாதிரி இருக்கு. பசங்க கூட புதினா ரைஸ் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. ரெசிபி என்னவோ சூப்பரா தான் இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல, நம்ம நார்மலா கீ ரைஸ், வெஜிடபிள் ரைஸ் செய்ற மாரி தான் இதுவும் செய்றோம். அந்த சுடு தண்ணீல ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்ணி அவ்வளோதான். ரெசிபி யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வர வீடியோஸ்ல நான் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூளுக்காக மிளகா வாங்கிட்டு வந்ததெல்லாம் காய வச்சுக்கிறேன். நல்லா வெயில் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு மிளகாத்தூள் கூட ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம, பூச்சி விழாம நல்லா இருக்கும். வெயில் இல்லாம இருந்துச்சுன்னா அரைக்கிறதுக்கும் கஷ்டம். ஸோ வெயில் இருக்கிறப்ப மட்டும் மிளகாத்தூள் அரைச்சுக்கோங்க. பெஸ்ட். சம்மர்ல அரைச்சு வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் சம்மர் வரைக்கும் கூட இருக்கும். ஆனா இப்போ எனக்கு சுத்தமா வீட்ல மிளகாத்தூள் காலி ஆயிட்டு இருக்கு. அதுக்காக நான் அரைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல அரைச்சிட்டு இருக்கிறேன். மிளகா ஒரு பக்கமா காய வச்சுட்டா, அதுக்கப்புறம் தனியா போடணும் இல்லைங்களா மிளகாத்தூள்ல. அதுக்காக தனியாவும் ஒரு சைடு காய வச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படியோ மிளகாத்தூள் அரைக்கிறோமே, தனியாத்தூள் கூட செப்பரேட்டா அரைச்சிட்டு வந்துட்டா ஒரு வேலை மிச்சமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியா தூளுக்காகவும் 1 கேஜி செப்பரேட்டா வாங்கிட்டு வந்தேன். மிளகாத்தூளுக்கு இல்லாம செப்பரேட்டா தனியா தூளுக்காகவும் 1 கேஜி தனியா செப்பரேட்டா தான் காய வச்சுட்டு இருக்கிறேன். 2ம் மிக்ஸ் பண்ணல. ஏன்னா மெஷர்மென்ட் நம்மளுக்கு தெரியாம போயிடும் இல்லைங்களா? அதுக்காக மிக்ஸ் பண்ணாம 1 கேஜி தனியா, 1 கேஜி தனியா அப்படி செப்பரேட்டா காய வச்சுட்டேன். இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு 100 கிராம் அளவுக்கு, மஞ்சத்தூள் கிடையாது சாரி, மஞ்சக்கட்டி. மஞ்சக்கட்டியும் ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு அதுவும் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கார்டன்ல இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலையும் பிச்சு காய வச்சுட்டேன். அது தனியாத்தூள்ல போடுறதுக்காக. அதுக்கப்புறம் வீட்ல கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 2 நாள், 3 நாள் விளாக் இருக்கும். ஏன்னா மொளகா காயறதுக்கு எனக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அந்த 3 நாள் விளாக் அங்கங்க சின்ன சின்ன கிளிப்பு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்க கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். கோலம் போடுறது எல்லாருக்குமே வரும். ஆனா அது அழகா காட்டுறதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சின்னதா சிம்பிளான கோலமா இருந்தாலும் அதுக்கு பார்டர் சூப்பரா குடுத்துட்டோம்னா, அந்த கோலத்துக்கே சூப்பர் லுக் குடுக்கும். அதனால நீங்க எந்த கோலம் போடுறதா இருந்தாலும், அதுக்கு பார்டர் நல்லா கிராண்டா குடுத்துட்டீங்கன்னா, அது ரொம்ப ஹைலைட் பண்ணி வச்சுடும். நம்ம தெருவுல நின்னு ஒரு 2 செகண்ட் நின்னு பார்த்துட்டு போணும். அந்த அளவுக்கு நம்ம கோலம் அவங்கள அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாரி கோலம் போட்டீங்கன்னா, எப்பவுமே சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கும் ஒரு மாரி சந்தோஷமா, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். கோலம் போடுறதுக்கு கூட ஒரு சயின்டிஃபிக் ரீசன்
இருக்கும். அதுவும் கோலமாவு விட கோலக்கட்டில போட்டோம்னா நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு எல்லாமே, நர்வ்ஸ்க்கு எல்லாமே நம்ம எக்சர்சைஸ் பண்ண மாரி இருக்கும். அந்த புள்ளி வச்சு கோலம் போடுறது, சுத்தி சுத்தி கோலம் போடுறது, இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு ஒர்க் குடுத்த மாரி இருக்கும். அதுக்காகவாச்சும் நம்ம கோலம் போடுறது ரொம்ப நல்லது தான். நம்மளுக்கே தெரியாம நெறைய எக்சர்சைஸ் நம்ம வீட்டு வேலையிலவே ஆட் ஆயிருக்கும். ஆனா நம்ம அது ஈஸியான முறையில பண்ணிடுறோம் இப்ப வர வர. அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடிச்சிட்ட பிறகு சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு கிச்சன் ரூம்குள்ள வந்தா, இந்த மாரி சால்ட் டப்பா உடைஞ்சிச்சு. நான் இது ஏன் ஆட் பண்ணேன்னா, இந்த மாரி கிளாஸ் ஜாரும் நம்ம மனசும் ஒண்ணா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா, இந்த மாரி கிளாஸ் ஜார் கீழ பட்டுச்சுன்னா உடைஞ்சிடும். அதுக்கப்புறம் கைக்கு வராது இல்லைங்களா? அதே மாரி தான் நம்ம பேச்சும். நம்ம பேசுற பேச்சையும் ஒரு முறை ஹர்ட்டா பேசிட்டோம்னா, அது ரிட்டர்ன் வாங்க முடியாது. அவ்வளோதான். அது வாழ்க்கை ஃபுல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு அடி அடிச்சிட்டாலும் அது மறந்துடுவோம். ஆனா, அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற மாரி பேசிட்டோம்னா, அவ்வளோதான் அதோட முடிஞ்சிச்சு. "அது சொன்னீங்களே, அது சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லா நெனச்சுட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம பேசுறது கொஞ்சம் பார்த்து பேசணும். கோவமா இருக்கிறப்ப தான் வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுடுவோம். ஆனா, கோவமா இருக்கிறப்ப தான் ரொம்ப கவனமா பேசணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நெனைச்சேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் முந்தா நாள் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அது ஒரு நாளைக்கு நல்லா கட்டாது இல்லைங்களா? 2வது நாள் இந்த அளவுக்கு ஃபுல்லா ஓப்பனா இருக்கு ஸ்ப்ரவுட்ஸு. இது யூஸ் பண்ணி இன்னைக்கு கறி செய்ய போறேன். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுற மாரி கறி செய்ய போறேன். நார்மலா நான் நெறைய வீடியோஸ்ல காமிச்சுட்டேன் கறி எப்படி செஞ்சுப்பேன் என்னோட ஸ்டைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த வீடியோல கறி கூட நான் ஆட் பண்ண போறது கிடையாது. இந்த வீடியோல வெறும் மொளகாத்தூள் ரெசிபி மட்டும் தான் இருக்கும். ஆனா அது காயறதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடுவுல இந்த வேலையெல்லாம் காமிச்சுட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். இது மீதி இருக்கிற ஸ்ப்ரவுட்ஸ் இன்னும் வெளியில வச்சோம்னா கெட்டு போயிடும். அதுக்காக ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம சீக்கிரமா காலி பண்றது ரொம்ப நல்லது. ஒரு 3 டேஸ், 4 டேஸ்க்குள்ளவே காலி பண்ணிடணும் ரெடி பண்ண பிறகு. அதுக்காக தான் டே 1 நான் தோசை ஊத்திக்கினேன். டே 2 இந்த மாரி கறி செஞ்சுக்கினேன். டே 3 பசங்களுக்கு ஸ்நாக்ஸா குடுத்து அனுப்பிச்சுட்டேன். அவ்வளோதான் ஸ்ப்ரவுட்ஸ் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கிறேன். சப்பாத்தி கூட ரெகுலரா செய்யற மாரி மாவு பெசஞ்சு செஞ்சு குடுத்துட்டோம்னா போர் அடிச்சிடும் இல்லைங்களா? அதுக்காக சப்பாத்தி மாவுல சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துனேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் துருவி போட்டேன். அப்போ கொஞ்சம் சாப்பிடுறப்போ காரமா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆட் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளவுதான். சப்பாத்தி நல்லா சுத்திட்டு பசங்களுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இது 2, 3 நாள் விளாக் கன்டின்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டே அந்த மாரி சங்குப்பூல செஞ்ச ரைஸ் லஞ்ச் பேக் பண்ணேன். செகண்ட் டே இந்த மாரி சப்பாத்தி, கர்ரி பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, சரி. 3வது நாள் ரெசிபி காமிக்க போறது கிடையாது. ஏன்னா ரொம்ப லென்த்தி ஆயிடும் வீடியோ. இதோட கட் பண்ணிக்கலாம். இப்ப மொளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நம்ம வீட்ல என்னென்ன ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தனியா செப்பரேட்டா காய வச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது சும்மா லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே எடுத்துட்டு போனா சீக்கிரமா பூச்சி விழறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது 1 இயர் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும் இல்லைங்களா? அதுக்காக லைட்டா இப்படி ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அரைக்கிறதுனால நம்மளுக்கு பூச்சி விழாம இருக்கும். அதுக்காக தனியா இந்த மாரி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். தனியா கூட இன்னும் சில பொருள் எல்லாம் சேர்க்கணும். இந்த மாரி சேர்த்தி மொளகாத்தூள் அரைக்கிறதுனால சாம்பார் பொடி கூட செப்பரேட்டா சாம்பார் பவுடர் கூட செப்பரேட்டா அரைக்க வேண்டிய அவசரம் கிடையாது. இது நாங்க சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணிப்போம். நெறைய தனியாத்தூள் கூட யூஸ் பண்றது கிடையாது. ஏதாச்சும் டிஃப்ரெண்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ தனியாத்தூள் தேவைப்படும் இல்லைங்களா? அந்த டைம்ல தனியாத்தூள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியாத்தூளுக்காக செப்பரேட்டா வச்சிருக்கிற தனியா அவ்வளவுதான். இப்போ 1 கேஜி போட்டு அதுக்கப்புறம் 1/4 கேஜி மொத்தமா மிளகாத்தூளுக்கு நானு 2 கேஜி மிளகாக்கு 1 1/4 கேஜி அளவுக்கு தனியா போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் இது நல்லா காஞ்சிச்சு இல்லைங்களா? கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணாலே போதுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மொத்தமா சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ மிளகாத்தூளுக்கு தேவையான தனியா ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டேன். இப்போ தனியா தூளுக்கு தேவையான தனியா கூட ஃப்ரை பண்ணி செப்பரேட்டா ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டேன். அது 2மே நல்லா ஆறணும். இப்போ மிளகாத்தூளுக்காக தூரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். சாம்பார் பருப்பு எடுத்துக்கிறேன். 1 கப்புன்னா 200 கிராம்ஸ். 2 கேஜிக்கு 200 கிராம்ஸ் போதுமா இருக்கும். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தனியா கூடவே சேர்த்துக்கணும்.
நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். தனியா தூளுக்கு வெறும் தனியா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை காய வச்சு வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? அது மட்டும் தான். தனியா பிளஸ் கருவேப்பிலை மட்டும் தான் தனியா தூளுக்கு சேர்க்க போறோம். இப்போ ஃப்ரை பண்ற பொருள் எல்லாமே மிளகா தூளுக்கு சேர்க்க போறோம். அதனால நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இப்போ வந்து துவரம் பருப்பு ஃப்ரை பண்ணி போட்டுட்டோம் இல்லைங்களா? இப்போ வந்து கடலை பருப்பு சேம் 1 கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்து ஃப்ரை பண்ணி அது கூடவே தனியா கூடவே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து இதுவும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அது கூடவே சேர்த்துக்கலாம். பட் எல்லாமே ரொம்ப ஹீட்டா இருக்கு, ஆவி பிடிச்சிடும் அப்படின்னு நினைச்சுதான் இது நான் செப்பரேட்டா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். அந்த தனியா கூடவே சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடா இருக்கவே இது நல்லா ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல போட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இந்த உளுத்தம் பருப்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட் கம கம கமன்னு வாசனை வரும் இல்லைங்களா? ஃப்ரை பண்றப்பே கொஞ்சம் வாயில எடுத்து போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செப்பரேட்டா பிளேட்ல போட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பேன்ல ஒரு 10 பிரியாணி இலை, 10 பட்டை சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 இலாச்சி சேர்த்துக்கிட்டு 70 கிராம்ஸ் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு இது எல்லாமே கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இங்க வந்து பே லீவ்ஸ் வந்து சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும் இல்லைங்களா? அது கையிலவே எடுத்து பக்கத்துல வச்சுட்டேன். அது சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். அதுக்காக மீதி இருக்கிறது லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை ஆன பிறகு முன்னாடியே உளுத்தம் பருப்பு ஃப்ரை பண்ணி போட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த பாத்திரத்துலவே போட்டுக்கலாம். இல்ல தனியாலவும் போட்டுக்கலாம். எதுல வேணாலும் போட்டுக்கலாம். சூடு நல்லா ஆறணும். அதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சம் செப்பரேட்டா போட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஃப்ரை பண்ற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா ஆற விடணும். அவ்வளவுதான். வீட்டுல ஃப்ரை பண்ற வேலை இது மட்டும்தான். இதெல்லாம் நல்லா ஆறணும். இதுக்குள்ள மிளகா வந்து காஞ்சிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா? மிளகா காஞ்சிட்டு இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் நம்ம அரைச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் இது எல்லாமே கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முன்னாடியே நான் காய வச்சு வச்சிருந்த மஞ்சா கட்டி வந்து எடுத்துட்டு வந்து முடிஞ்சா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடலாம். இல்லைன்னா டைரக்டா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்னாதான் அரைக்கணும். மிளகா கூட சேர்த்து. இது நான் காமிக்கல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. மிளகா வந்து பிடிச்சா உடனே இந்த மாதிரி கட் ஆகணும். இந்த மாதிரி சும்மா பிடிச்ச உடனே உடஞ்சிச்சுன்னா மிளகா தூளுக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். சவுண்டு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். மிளகாய் இந்த மாதிரி கலகலகலான்னு சவுண்டு வரணும். பிடிச்ச உடனே டப்புன்னு உடைஞ்சிடும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம மிளகா வந்து நல்லா சுத்தி கோணிப்பையில போட்டு அப்படியே எடுத்துட்டு போகணும். கொஞ்சம் கூட ஆற விடாம. அரைச்சேன்னா மெதுவா ஆயிடும். அரைக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்றவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நல்லா இருக்காது மிளகாத்தூள். அதனால இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு உடனே நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும். இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்குள்ளவும் அது ஆறக்கூடாது. அதுக்காக நல்லா டைட்டா ஒரு கயிறு கட்டி எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி கோணி பையில எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். நம்ம எப்படி காய வச்சோமோ அப்படியே இருக்கும். அதனால இந்த மாதிரி கோணி பையில எடுத்துட்டு போகணும். இது கூட நம்ம முன்னாடியே எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன். அது எல்லாமே ஒரே பாத்திரத்துல சேர்த்துக்கிட்டு மிளகாவும் தனியா பருப்பு இதெல்லாம் ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா? இது எல்லாமே ஒண்ணா போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் தனியாக்காக நான் கருவேப்பிலை காய வச்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா? அது நல்லா காஞ்சிச்சு. அது ஃப்ரை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட டைரக்டா அப்படியே சேர்த்துட்டேன். அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே மூடி வைக்காம நல்லா ஓப்பன்ல வச்சு ஒரு நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுடணும். நல்லா ஆறணும். இது ரொம்ப சூடா இருக்கும் அரைக்கிறப்போ. அதனால நல்லா ஆறின பிறகு மட்டுமே மூடி வச்சுக்கணும். இல்லைன்னா அது ஆவி பிடிச்சி தண்ணி எல்லாம் உள்ள இறங்கி எல்லா மிளகாத்தூளும் கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக நல்லா ஆறின பிறகு மட்டுமே மூடி வச்சுக்கணும். எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறது முடிஞ்சா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. அதே விதமா இப்போ அரைச்ச மாதிரி எப்போத்துக்கும் இருக்கும். கடைசி மிளகாத்தூள் யூஸ் பண்ற வரைக்கும் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா. தனியாத்தூளும் அரைச்சிட்டு வந்துட்டேன். தனியாத்தூள்ல ஒண்ணுமே இல்லை. தனியா பிளஸ் கருவேப்பிலை மட்டும்தான். மறுபடியும் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவ்வளவுதான். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கணும்னா கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இருக்கட்டுங்களா?